உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையினை வழங்குவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு பிரசன்னமாக இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உமர் ஃபாரூக் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் MUM ஷாஜஹான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குறிப்பாக புத்தளம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் பாடசாலை, முஸ்லிம் மகா வித்தியாலயம் என்று சொன்னால் அது உமர் ஃபாரூக் மகா வித்தியாலயம். எனவே அந்த பாடசாலையினுடைய ஒரு அதிபராக இருக்க கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு வரம். அந்த வரம் MUM ஷாஜஹான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இவ்வாறான ஒரு நிகழ்விலே என்னை அழைப்பித்து ஒரு சில நேரங்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த AVIQ நிறுவனத்தின் CEO ஷாக்கிருக்கும் MD அஜீஃபா இருவருக்கும் முதலில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கும் அதிதிகளே, பெற்றார்களே உட்பட இந்த கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மனிதனுக்கு உடை எவ்வாறு அவசியமோ, மனித வாழ்வில் தற்போது மீடியா அவசியம். உடையின்றி மனிதனால் வாழ முடியும், ஆனால் மானத்தோடு வாழ முடியாது. அவ்வாறுதான் இன்றைய உலகம். மீடியா இன்றி மனிதனால் வாழ முடியும், ஆனால் அவனுடைய இலக்கை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் தற்போதைய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஊடகம் என்பது எல்லாரிடத்திலும் தற்போது உங்களுக்கு தெரியும், கை தொலைபேசி இருக்கின்றது. இங்கே இருக்கும் அனைவரும் ஊடகவியலாளர்கள் தான். ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் இன்னொருவருக்கு கருத்துக்களை முன்வைத்தால் அது ஊடகம், தொடர்பாடல். என்றாலும் ஊடகத்துக்கான ஒரு வழிமுறை உள்ளது. மீடியா எதிக்ஸ் சொல்லுவோம் நாங்கள். ஊடக தர்மங்கள் இருக்கின்றது, அதன் பணிகள் இருக்கின்றது. இவ்வாறான ஊடக தர்மங்களை அனுசரித்து நாம் அதனை மேற்கொள்ளும் போதுதான் ஊடகத்தின் உண்மையான தத்துவம் வெளிப்படும். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு கல்லூரியை எமது பிரதேசத்தில் எமது ஊருக்கு கொண்டு வந்த இந்த AVIQ நிறுவனத்தின் CEO மற்றும் MD இருவருக்கும் நான் ஊரவன் என்ற ரீதியில் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இங்கே MD அஜீஃபா இங்கே குறிப்பிடும் போது பெண்மை எந்தளவு சமூகத்துக்கு ஈடுகொடுக்கலாம் என்று தனது வேதனையை முன்வைத்தார். அஜீஃபாவே, ஆசிரியர் என்ற ரீதியில், அதிபர் என்ற ரீதியில் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். தற்போதைய உலகம் பெண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கும் உலகம். இங்கே தொகுப்பாளர் கூறினார், 3இல் 1 பகுதி பெண்மையின் ஆளுமை என்று. நான் அதை இங்கே மறுக்கின்றேன். 3இல் 2 பகுதி பெண்மையின் ஆளுமை. எங்களுடைய கல்வித்துறையை நோக்கினால், எங்களுடைய வலயத்துக்கு சென்றாலும் மாகாணத்துக்கு சென்றாலும் அதன் பணிப்பாளர்கள் 10 பேர் இருந்தால் அதில் 8 பேர் பெண்மை. எனவே பெண்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் பின்னோக்கி செல்லாதீர்கள். முறையான முறையில் உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய திறமையை நீங்கள் முன்கொண்டு சென்றால் என்றும் உங்களுக்கு தான் முன்னுரிமை. அந்த வகையில் மீண்டும் நான் இந்த AVIQ நிறுவனத்தை ஊரவன் என்ற சார்பில் எமது ஊருக்கு நான் வருவதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த அளவு பெரிதாக எதிர்பார்க்கவில்லை இந்த கல்லூரியின் வளர்ச்சியை. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த கல்லூரி எமது பிரதேசத்துக்கு மட்டுமல்ல தேசியத்துக்கும் ஒரு முன்மாதிரியான கல்லூரியாக விளர வேண்டும். அந்த வகையில் பாடசாலை அதிபர் என்ற ரீதியிலே இந்த ஊடகத்துறைக்கான வாய்ப்பை பாடசாலையிலே ஒபிஷியல் ரீதியாக இதனை நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் ஊர் என்ற ரீதியிலே, பிரதேசம் என்ற ரீதியிலே, எனது மாணவர்கள் என்ற ரீதியிலே அவர்களுக்கான சரியான வழிகாட்டலை இன்ஷா அல்லாஹ் நானும் வழங்குவேன் என்று இங்கே உறுதியளிக்கின்றேன். உங்கள் கல்லூரியின் இலக்குகள் இனிதே நிறைவேற வேண்டும். எமது பிரதேசத்துக்கு இந்த கல்லூரியின் பாடநெறிகள் பயனடைய வேண்டும் என்ற வகையிலே மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்களுடைய கைகளில் தொலைபேசி இருக்கின்றது. எல்லாரும் ஊடகவியலாளர்கள். ஆனால் அந்த ஊடகத்தை சிறந்த முறையில், பயனுள்ள முறையில் பயன்படுத்தி இங்கே CEO சாக்கிர் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அந்த இடத்தில் முதலில் கை தொலைபேசி தான் அங்கே வேலை செய்யும். 3 பேரோ 4 பேரோ. நீரில் ஒருவர் மூழ்கிக் கொண்டிருந்தால் 3 பேர் அதை படம் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் அவரை பாதுகாப்பதா அல்லது இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெறுவது என்பது பொதுமக்களுக்கு தெரிவிப்பதா என்பதை ஊடகவியலாளர் தான் சரியான முறையில் அங்கே அதன் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வார். எனவே இந்த பிரதேசத்துக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த ஊடக கல்லூரியை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்களின் எதிர்காலம் எமது பிரதேசத்தின் வாலிப யுவதிகளுக்கு மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் மத்தியிலே உரையாற்றி சென்ற உமர் ஃபாரூக் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் MUM ஷாஜஹான் அவர்களுக்கு இந்த வழியில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு